ஆர்ஜின் நண்பர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட பாலிகான் பிளாக் செயினில் ஆர்பிசி எரர், அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்2 அப்படின்றதுக்கும் வெப்3 பிளாக் செயினுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி அப்படின்றது இத்தனை மில்லி செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில விகிதத்தை சரியாக இல்லை அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது அடிக்கடி வரும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இஐபி அப்படின்றது. இது ரெண்டும் எதனால் வருது? இது அட்வான்ஸ் செட்டிங்ஸு. பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளோட வேலெட்டுகள் அப்டேட் இல்லை அப்படின்றது தான் இதோட பேக்கெண்டு. இதை நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது தெரியும். அந்த வகையில் நம்மளோட ஆர்பிசி நோடு செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது. கீழே நான் அனுப்பியிருக்கேன் இந்த நோடு செட்டிங்ஸ் அப்படின்றத இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 URL இருக்குது. பட் இப்போதைக்கு இது ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேராக நீங்கள் சேஃபாலோ டோக்கன் பாக்கெட்டோ வாட்டெவர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுல சேஃபால் அப்படின்றது நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ணுறதுனால சேஃபால் அப்படின்றதில் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் நெட்வொர்க் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த அரவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நெட்வொர்க் நோடு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நோடு செட்டிங்ஸ். இந்த நோடு செட்டிங்ஸை நீங்கள் பண்ணும்போது நம்மளோட பாலிகான் பிளாக் செயின் அப்படின்றது இந்த இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1, 2, 3 அப்படின்றது மட்டும் இருக்கும். நான் இப்போ அடிஷ்னலாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நான் 1, 2, 3, 4, 5, 6 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நமக்கு இந்த க்ரீன் கலர் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீன் கலர் அப்படின்றது ஃபாஸ்ட்டு, மிடிலு, ஸ்லோ அப்படின்றது இருக்கும். சில நேரங்களில் அது பாட்டு ரெகுலராக போயிட்டே இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அதிகமானன்னா 900 to 1000 அப்படின்னு. பட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் உள்ளதை நம்ம நோட செட்டிங்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. அதுதான் நான் இப்போ தெரியப்படுத்துறது. அந்த வகையில் நான் டிக் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பப்ளிக் அப்படின்றது. இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை தான் அங்கே போட்டிருக்கேன். ஆர்ஜின் அப்படின்ற பேர் வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்ஜின் அப்படின்னு வைக்கிறேன். ஆர்ஜின் LGNSன்னு கூட வைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ண பேஸ்ட் அப்படின்றத போட்டுட்டு நீங்கள் இங்கே ஓகே அப்படின்னு கொடுக்கணும். நான் ஆல்ரெடி ஓகே கொடுத்ததுனால நான் இப்போ கொடுக்கல, கேன்சல் கொடுக்குறேன். பட் அப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஓகே ஆயிரும். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தொட்டிங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடலாம். வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் இப்போது சொல்லிக்கிட்டது. இதை டைம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, கிளியர் கேட்ச் கொடுத்துக்கோங்க. அப்படியும் இது வருது அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.